முன்னோர் தேவையா? இதான் கேள்வி. நம்ம எல்லாருமே கீழே இருந்து கவனிப்போம். சார் பேசிட்டோம். திரு ஜெயமோகன் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இந்த வட தமிழ் சங்கம் இன்று நிகழ்த்திய இந்த விழா என்னுடைய நினைவில் நீண்ட காலம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இங்கிலாந்தில் நான் கலந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது நிகழ்ச்சி. இதற்கு முன் நான் 5 முறை இங்கிலாந்தில் வந்தபோது கூட இலக்கிய நிகழ்ச்சியில் இதில் கலந்து கொண்டதில்லை. தனிப்பட்ட கண்டிப்பாகத்தான் வந்திருக்கிறேன். முதல் நிகழ்வு லண்டனில் எங்களுடைய விஷ்ணுபுரம் இலக்கிய வட்ட நண்பர்கள் ஏற்பாடு செய்தது. அப்படி பார்த்தால் வெளியே ஏற்பாடு செய்யப்பட்ட முதல் நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சி எனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதை விடவும் என்னுடைய மகன் அஜிதனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது என்பது ஒரு படி கூடுதலான நிறைவை அளிக்கிறது. நண்பர்களே, இந்த உரையை என்னுடைய உரையை கேட்கும் போது நீங்கள் ஒரு வேறுபாடை உணர முடியும். என்னுடைய உரையை விட அஜிதனுடைய உரை பல மடங்கு செறிவுள்ளதாக தான் இருக்கும். உண்மையிலேயே அந்த அளவுக்கு செறிவான உரையை என்னால் ஆற்ற முடியாது. ஏனெனில் அடுத்த தலைமுறை இருக்கக்கூடிய என்னுடைய வயதை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் தெரியும், உங்களுடைய பிள்ளைங்க உங்களை விட ஒரு படி மேல்தான். ஆகவே அறவாழி என்று அவர் நிகழ்த்திய இந்த உரை அறத்தின் ஸ்பெக்ட்ரம் வழியாக இலக்கியம் செயல்படுவதை விளக்கிய உரை. அதற்காக சொல்லப்பட்ட தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த ஓமைகள் உண்மையிலேயே ஒரு மெய்யான சிந்தனையாளரின் உரையை கேட்கும் தன்மை அளித்தன. உண்மையிலே நான் கேட்கக்கூடிய நேரில் கேட்கக்கூடிய முதல் அஜிதனுடைய உரை இது. காணொலி வழியாக அவருடைய உரைகளை கேட்டிருக்கிறேன். எங்களுடைய வீட்டில் உரையாடலில் தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக வெவ்வேறு விஷயங்களை அஜிதன் பேசியிருக்கிறார். ஆனாலும் உரை என்ற அளவிலே அந்த செல்வாக தன்னை மறந்து ஆற்றக்கூடிய ஒரு உரை என்பது ஒரு பெரிய விஷயம். அது நிகழ்ந்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற ஒன்று. 2, இந்த மாதிரியான ஒரு ஊரிலே ஒரு உரை ஆற்றும் போது இந்த ஊரின் தத்துவ சிந்தனை பங்களிப்பு கொண்டிருக்கிறது. அதை தொட்டு அதை தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு மரபு இருக்க வேண்டும். அதாவது ஹியூம் மாதிரியான ஒரு மேதை தோன்றிய மண் என்ற உணர்வுடன் தான் இந்த நிகழ்வு நடக்க வேண்டும். நம்முடைய திருவள்ளுவரையோ அல்லது அகத்தியரையோ அல்லது தொல்காப்பியரை சொல்வதற்கு இணையாக நாம் இதை சொல்ல வேண்டும். ஏன்னா நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இங்குதான் நமது சந்ததிகள் வாழப்போகின்றன. ஆக அந்த தொடர்ச்சி எடுத்தது மிகுந்த நிறைவுடையதாக இருந்தது. அஜிதனை பற்றி இங்கே என்னுடைய நண்பர் மருத்துவர் அவர்கள் பேசினார்கள். அந்த கட்டுரை 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதினேன் நினைக்கிறேன். அஜிதனுடைய அலைக்கழிப்புகள் பல்வேறு வாசிப்புகளை நான் பார்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய 60வது ஆண்டு வரைக்கும் அஜிதன் ஒரு புனைவெழுத்தாளனாக வருவார் என்று எந்த தடையும் அவரிடமிருந்து வெளிப்படவில்லை. எனக்கு தெரியாது. என்னுடைய மகள் தான் மிகப்பெரிய புனைவு வாசிப்பாளராக இருந்தார். இப்போது மானசா பதிப்பகம் என்ற ஆங்கில பதிப்பகத்தை சென்னையில் நடத்தி கொண்டிருக்கிறார். அஜிதன் புனை வாசிப்பார் எனக்கு தெரியாது, தத்துவ வாசிப்பார் மட்டும்தான் தெரியும். 60வது ஆண்டு நிறைவின் போது எனக்கு பரிசாக எதையாவது அளிக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டது அந்த மைத்ரி என்ற நாவல். அந்த நாவலில் இனிமேல் ஒரு படைப்பை நான் எழுதப் போவதில்லை, இது ஒரே ஒரு படைப்பு தான் என்று சொல்லியிருந்தாக நினைவு. அந்த படைப்பை எனக்கு மின்னஞ்சலில் அனுப்பியிருக்கார். அதை நான் படிக்கும்போது முதல் 4-5 பத்திகள் தாண்டுகிற ஒரு இடத்துல ஒரு அவநம்பிக்கையோட தான் ஆரம்பிப்போம். எப்போதுமே பெற்றோர் ஒரு விதமான அவநம்பிக்கையோடு தான் இருப்போம் இல்லையா? இப்போ அஜிதன் மேடைக்கு பேச எந்திரிக்கு வரும்போது சொதப்பிறானோ அப்படின்னா முதல்ல. ஆகவே அதை அப்படி படித்து வரும்போது ஒரு இடம் வந்தது. ஒரு இடம், அதாவது ஒருவன் இமயமலைக்கு போகிறான். பஸ் இமயமலை உயரத்தை அடைகிறது, காலை விடுகிறது.
முதல் இமயமலையுடைய பிரீஸ், அந்த இளங்காற்றை தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய முடியில உணரலாம். அந்த முடியில் ஒரு வருடலாக அந்த காற்று உணரும். அந்த இடத்த படித்த உடனே நான் என்னோட மனைவிட்ட சொன்னேன், ஹீஸ் எ ரைட்டர். என்ன சொல்றாங்க, 3 பத்தியா இல்லை, 3 பத்தி போதும், இவன் ஒரு கலைஞர், எழுத்தாளர் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே அப்படித்தான். எந்த எழுத்தாளனே 4-5 பத்திகளுக்குள்ள இவர் எழுத்தாளர் என்று கண்டடைந்திருக்கிறேன். கற்று எழுதவிட்ட போய் நீ கற்று எழுதாது, நீ கலைஞர், நீ கதை எழுதுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி கண்டடைந்த ஒரு தருணம் இருந்தது. அந்த தருணத்துக்கு இணையான ஒரு மனநிறைவை இந்த தருணத்தில் அடைகிறேன். இந்த தருணத்தை எனக்கு அளித்த என்னுடைய பிரியத்துக்குரிய நண்பர் அருட்செல்வம் அவர்களுக்கும் பார்கவி அவர்களுக்கும் மற்றும் இந்த வட தமிழ் சங்கத்தின் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை அளித்துக் கொள்கிறேன். நன்றி. இங்கே ஒரு உரையை ஆற்ற வேண்டும் என்று என்னிடம் சொன்னபோது ஏதோ ஒரு தலைப்பு சொல்லுங்கள் என்று அருட்செல்வம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நான் சொன்னேன், ஒரு சீண்டும் தலைப்பு அளிக்கலாம். ஏனென்றால் இந்த தமிழ் சங்கம்ங்கிற வார்த்தை என்னை சீண்டியது. ஆகவே ஒரு சீண்டு தலைப்பு அளிக்கலாம்னு நினைச்சது. ஏனென்றால் நமது பிள்ளைகளுக்கு முன்னோர் தேவையா? நல்ல தலைப்பு, சாட்டமாக என்று அவர் உடனே சொன்னார். ஏன் இந்த வார்த்தை என்னை சீண்டுகிறது என்றால், நண்பர்களே, தமிழகத்திலே எல்லா நகரத்திலும் தமிழ் சங்கங்கள் இருக்கின்றன. இந்தியாவுடைய எல்லா நகரங்களிலும் தமிழ் சங்கங்கள் இருக்கின்றன. டெல்லியிலே இருக்கக்கூடிய தமிழ் சங்கம் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு இலக்கிய அமைப்புகளில் ஒன்று. திருவனந்தபுரம் தமிழ் சங்கம் மிகப்பெரிய அமைப்பு. இவை எல்லாமே சொந்தமாக நிலவும் கட்டிடங்களும் உண்டவை. இங்க இருக்கிற யாருக்காவது அவர்கள் ஏதாவது நிகழ்ச்சிகளை நடத்தி தமிழ் இலக்கியத்திற்காக அவர்கள் ஏதாவது செய்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? எதுவுமே கிடையாது. கட்டிடம் கல்யாண மண்டபமாக நடத்துவார்கள், சாப்பிடுவார்கள், தோசை திருவிழாக்கள் நடத்துவார்கள், பரதநாட்டியம் அல்லது நடனம் போன்றவற்றை நடத்துவார்கள். அது முறையாக பயின்றவர்கள் இதை நடத்த மாட்டார்கள். 1 வருஷம் 6 மாசம் கிராஷ் கோர்ஸ் நடக்கக்கூடிய பரதநாட்டியம். இசையில் ஆர்வம் உண்டவர்களுக்கு அதை பார்த்துட்டே உட்கார முடியும். இதெல்லாம் முடிந்து இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக குத்துப்பாட்டுக்கு நடுத்தர வயது பெண்கள் ஆடுவார்கள். தமிழ் விழா சிறப்புற முடியும். இது வழியாக தமிழ் பண்பாட்டை பேணுவதாக சொல்வார்கள். இந்த நிகழ்ச்சிகள் உரிய முறையில் முன்னோருக்கு தெரியாமல் போய்விடுமோ என்ற ஐயத்தால் அந்த மேடையில திருவள்ளுவர், திருக்குறள், சிலப்பதிகாரம், நாலடியார், கம்பன் எல்லாரும் பேரையும் சொல்லவும் செய்வாங்க. ஆனா குத்துப்பாடு ஆடுறது அவங்களுக்கு தெரியணும் இல்ல, பாரு இங்க இப்படிதான் ஆடுவோம் அப்படின்னு சொல்லணும் திருவள்ளுவர்கிட்ட. ஆக இந்த தமிழ் சங்கங்களை பற்றி எப்போதுமே ஒரு ஆரம்பத்திலே ஒரு மன வருத்தம், இப்போது ஒரு புன்னகையும் எனக்கு உண்டு. ஆகவே இந்த தலைப்பை அவர்களுக்கு அளித்தேன். தமிழ் என்ற ஒரு இனம் உண்டு, தனியவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதால் போகும் இடங்களில் அதை தான் செய்வோம். வட அமெரிக்க தமிழ் சங்கத்தினுடைய கூட்டமைப்பின் தமிழ் பிரதிநிதியாக குஷ்பு இவங்கெல்லாம் அழைப்பாங்க. அது கூட எனக்கு புகார் கிடையாது. 2.0 படத்துல நாயிகை அடித்த பிரிட்டிஷ் நடிகை இருக்காங்க, அவங்கள அழைச்சிருக்கேன். அந்த படத்துக்கு நான் அப்ப எழுதிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தமிழ்நாடு எங்க இருக்குன்னே தெரியாது. பெரும் பணம் கொடுத்து அந்த அம்மா அழைக்கிறாங்க. அப்ப என்கிட்ட சொன்னாங்க, சார் உங்க படத்து ஹீரோயின் தான் அழைக்கிறோம், சிறப்பு. அதான் ஆகவே இந்த வட தமிழ் சங்கம் சார்பிலே என்னை பேச கூப்பிட்ட போது கையில் ஒரு சாட்டையோடு தான் வரணும்னு முடிவு பண்ணாங்க தலைப்பட்டு. நன்றி. முதல் விஷயம், நமது பிள்ளைகளுக்கு முன்னோர் தேவையா என்ற வெறியிலிருந்து தொடங்குறேன். நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஒரு மேடையில் என்னுடைய பேராசிரியர் ஒரு கதையை சொன்னார். லக்னோவில் ஒரு பெரிய இஸ்லாமிய பிரமுகர், அது அரச குடும்பத்தை சார்ந்தவர், அவர் காலை நடை சென்று கொண்டிருந்தார். முகலாய நடை என்று ஒன்று உண்டு. முகலாய நடை ஒரு அரச குல நடை, நீங்க அதை பார்த்துருக்கலாம். இராணுவத்தில் அந்த நடை உண்டு. காலை தூக்கி வைக்க மாட்டாங்க, நீட்டி வைப்பாங்க.
நீட்டி வைப்பாங்க, மிதந்து போகிற மாதிரி போவாங்க. எப்பவுமே அப்படி போகக்கூடியவர், ஏன்னா அரச உடனடி. அவர் அப்படி போயிட்டு இருக்கும்போது வேலையால் ஓடி வந்து, ஐயா அரண்மனை தீப்பற்றி இருக்கிறது. சரி அப்படி சொல்லிட்டு திரும்பி நடந்து வர்றார். இவர், ஐயா அரண்மனை தீப்பற்றி எரியுதுங்க அப்படின்னு. முட்டாளே, இன்னொரு அரண்மனை கட்டிக்கலாம், என் முன்னோர் வந்து இந்த நடையை நான் விட்டா திரும்பி வராது அப்படின்னா. அப்போ நான் வந்து இந்த கதையை பற்றி சிரிச்சிருக்கேன், என்ன கேனத்தனமா அப்படி. ஏன்னா அந்த காலம் மனதிலே என்பது முன்னோராவது மண்ணாங்கட்டியா, நான் வேற, நான் ஒரு சுயம்பு, எனக்கு முன்னோர் கிடையாது, எனக்கு யாரும் கிடையாது, நான் மட்டும்தான். இந்த நான் 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 என்று ஒன்று கொதித்து கொண்டிருந்த பருவம் 20-28 வயசுலாம் என்பது ஒருவர் நான் மட்டும்தான் வாழ இருக்கக்கூடிய உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் வேற ஆளே கிடையாது, நான் எனக்கான ஆட்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. நான் அந்த காலத்தில் ஒரு கவிதை எழுதினேன், ஒரு பிரம்மாண்டமான வெள்ளைச்சுவர் இடத்துல பார்த்தேன், இங்கிருந்து அங்கு வரைக்கும் ஜெயமோகன் என்று எழுதணும்னு கற்பனை பண்ணிக்கிட்டேன். அந்த வயதுல இலக்கியத்துக்கு வரும்போதே அப்படிதான் நினைச்சோம். சுந்தரராம சாமி கட்டுரை எழுதுவார், நோபல் பரிசு கிடைக்கும் போது என்ன கோட்டு போடணும்னு யோசித்த பருவம் எனக்கு இருந்தது அப்படின்னு. நான் சுந்தரராம சாமிகிட்ட கேட்டேன், சார் நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்திருக்கீங்க, பொதுவாக அரசியலில் சேரக்கூடிய எல்லாருக்குமே என்னைக்கோ ஒரு நாளைக்கு தலைவனாகணுங்கிற எண்ணம் தான் இருக்கும், தொண்டனாகணுங்கிற எண்ணத்தோட யாரும் அரசியலில் சேர்றதில்லை. நீங்க கட்சியில சேரும்போது என்னைக்காவது கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவராகலான்னு எண்ணம் இருந்ததா அப்படின்னு. நான் சூரா சொன்னார், அப்படியெல்லாம் இந்த மாதிரி தெரியல, ஆனா ஒரு புதிய இந்தியா உருவாக்கணும்னு திட்டம் இருந்திருக்காங்க. அந்த வயசுல எனக்கு முன்னோர் இல்லை என்று நான் இருந்தது. ஆனா இந்த வயதுல 63 வயது கடந்த இந்த நிலையில என்னுடைய முன்னோருக்கும் என்னுடைய வாரிசுகளுக்கும், நான் பிறப்பில் உள்ள வாரிசுகளையோ இதை சொல்லலை, அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் பாகுலேன் பிள்ளையோட மகன் கிடையாது, நான் சுந்தரராம சாமியுடைய மாணவன், நித்திய சேதனுடைய மாணவன், அதுதான் என்னுடைய மரபு தொடர்ச்சி. என்னுடைய முன்னோருக்கும் என்னுடைய வழித்தோன்றலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணி மட்டுமே என்று உணரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன். இந்த உணர்வு எனக்கு அளிக்கக்கூடியது எந்த வகையிலும் ஒரு குறைவு கிடையாது, ஆனால் ஒரு பெருமித உணவை தான். இயல்பில் இந்த பெருமிதத்தை நான் அடைவேன். நானும் அவ்வளோ பெருசு இல்லை, வழி வழியா யாரோ இருந்தாங்க, வழி வழியா யாரோ வரப்போறாங்க, இதுல ஒரு லிங்க் தான் அப்படிங்கிறது எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சியை கொடுப்போம்ல. 20 ஆண்டுக்கு முன்னாடி யாரையாண்ட சொல்லியிருந்தாங்கன்னா அவனை வந்து பார்த்து சிரிச்சிருக்கு. ஆனால் உண்மையிலே இப்போ அந்த நிறைவு தான் இருக்கு. ஒரு வெறும் கண்ணியா இருக்கிறது கொடுக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நிறைவை அடையிறதுக்கு உங்களுக்கு ஒரு வயசாகணும். இங்க இருக்கக்கூடிய என்னோட வயசை சேர்ந்தவங்களுக்கு நான் சொல்றது உடனே புரியும், சில பசங்களுக்கு புரியாது. அது ஒரு கண்ணி மட்டும்தான். நம்ம அனைவரும் இந்த தன்னுணர்வில் இருந்தால் இந்த உரையாற்று. நீங்க யாராக இருந்தால் நீங்க ஒரு ஹூக் மட்டும்தான், முன்னாலே பின்னாலே முடிவின்மை இருக்கு. அப்போ நீங்க உங்க வழியா எது அடுத்ததுக்கு போகுது, இந்த கண்ணியோட முன்னால என்ன இருக்கோ அதுதான் பின்னாலே போகுது. உங்க வழியா எது கடந்து போகுதுங்கிற கேள்வி முக்கியமான. அதுதான் நான் இங்கே சொல்லும்போது முன்னோர் அப்படிங்கிற வார்த்தை வழியா சொல்றேன். உண்மையிலேயே ஒருவன் தன்னுடைய முன்னோரை உணர்வதற்கு அவனுக்கு ஒரு 50 வயசுல ஆகும், 50-60 வயசு ஆகும். அப்போ நான் என்பது குறையும். எந்தரோ மகானுபாவலுங்கிற அந்த உணர்வு வரும். அட்டிச்சு தூக்குறோம் அப்படின்னு ஒரு ஏற்றி இருக்கு, அப்படி இருக்கணும். ஆனா ஒரு கட்டத்துல எவ்வளவு பேர் என்னென்ன அப்படிங்கிற ஒரு பெரும் பிரமிப்பும், அதுல இருந்து ஒரு பெரும் பணிவும், அந்த பணிவில் இருந்து ஒரு பெரிய நிமிர்வும் வரும். இந்த மானுடம் உலகம் முழுக்க இவ்வளவு சாத்தியங்கள் உருவாக்குது. இந்த மானுடத்தில் அதனுடைய மாபெரும் அறிவு தொகையில் நாம ஒரு சின்ன துளியா இருக்கும். துளிதான், ஆனா நானும் ஒரு துளிதான். டால்ஸ்டாய் ஒரு துளிதான், ஐன்ஸ்டீன் ஒரு துளிதான். கொஞ்சம் சின்ன துளியா இருக்கலாம் ஜெயம். அந்த தன்னுடன் உருவாக்கக்கூடிய விடுதலை அது உங்கள் வழியாக உங்க குழந்தைகளுக்கு செல்லணுமா என்பதுதான் இந்த உரை. நம்மளே இந்த பிரிட்டிஷ் மண்ணில் நின்றுட்டு இருக்கோம். பிரிட்டிஷ்
பிரிட்டிஷ்காரங்க எல்லா போரும் முன்னாடி பாடக்கூடிய ஒரு பாட்டு இருக்கு. The British will be never, 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 never yes slave. Never be a slave. பிரிட்டிஷ்காரங்க எப்போதும் எப்போதும் அடிக்கிட்டே போவாங்க. அதாவது முதல்ல 2 தடவை, அப்புறம் 3 தடவை, அப்புறம் 4 தடவை, அப்படி 80 தடவை அடிப்பாங்க. ஒருபோதும் அடிமையாக இருக்க மாட்டாங்க. வரலாற்றில் அடிமை எடுத்தது கிடையாது. உலகத்தில் மிகச்சில நாடுகள் தான் இன்னொரு சக்தியால் ஒருபோதும் அடிமைப்பட்டதாக இருக்குது. அதில் ஒன்று இந்த நாடு. ஏன்னா அந்த பாடலை 500-600 ஆண்டுகளாக ஒவ்வொருத்தரும் பாடிட்டு இருக்காங்க. ஆனால் அதை ஒத்துக்க முடியாது. சிறை பிடிக்கப்பட்டிருக்காங்க, லட்சக்கணக்கில் போர்க்கைதிகளாக இருந்திருக்காங்க. அப்போ அதான் சொல்லிட்டு இருக்காங்க, பிரிட்டிஷ் ஒருபோதும் அடிமையாக இருக்க மாட்டாங்க. அந்த தன்னுணர்வை அவனுடைய அப்பா அவனுக்கு கொடுத்துருக்கா பையனுக்கு. அந்த மரபு அவங்களுக்கு கொடுக்குது. அதுதான் முன்னோர் என்ற வார்த்தை சொல்றேன். அதுதான் முன்னோர் என்கிற வார்த்தை வழியாக உத்தேசிக்கிறது. இது ஒரு வேல்யூ சிஸ்டம். பிரிட்டிஷாராகிய நாம் ஒருபோதும் அடிமைகள் அல்ல. அடிமை இருந்ததும் கிடையாது, இருக்க போறதும் கிடையாது. நம்ம அழிக்கப்படுவோம், தோற்கடிக்கப்பட மாட்டோம். இது ஒவ்வொரு பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுக்கப்படுது இல்லையா? இது ஒண்ணு. இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் உங்கள் மரபிலிருந்து கொடுக்கப்படுது. இந்த மாதிரி கைமாறி வந்தடையக்கூடிய ஒரு விழுமியம், ஒரு தன் உணர்வு, அதுதான் முன்னோர் என்ற வார்த்தை வழியில நம்ம பேசுகிறோம். உங்களுடைய முன்னோர் என்ற பெயரில் அறியப்படக்கூடிய நபர்களே இல்லை, பெயர்களே இல்லை. அல்ல நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எது உங்க பாரம்பரியம் கேட்டால் உடனடி நம்ம இட்லி என்று தான் சொல்லுவோம். இட்லியும் பாரம்பரியம் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதுக்கு மேல என்னென்னோ பாரம்பரியம் இல்லை. அதுதான் முன்னோர். அந்த முன்னோர் இப்போ ஒரு வரையறை சொல்வதற்காக உங்களுக்கு எதை கொடுக்கிறாங்க? உங்க முன்னோர் என்று உங்களுக்கு என்ன சேருது? அதை இப்ப சொன்ன முதல் விஷயம் தன்னடையாளம். செல்ஃப் என்று நீங்க ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்க எப்படியோ நேற்று இருந்த ஒரு தொடர்ச்சியை தான் சொல்றீங்க. அதை நீங்க இம்ப்ரவைஸ் பண்ணீங்க, வளர்ப்பீங்க. எஸ், நீங்க ரொம்ப பெரிய ஆள் தான். நீங்க பல கிலோமீட்டர் ஜம்ப் பண்ணக்கூடியவர் தான். ஆனால் கால வழியில நீங்க 100 கிலோமீட்டர் ஜம்ப் பண்ணாலும் ஒரு இவ்வளவு தான். ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தா ஒரு மனிதன் செல்லக்கூடிய தூரம் என்பது இவ்வளவுதான். அவ உங்களுடைய தன்னடையாளம் என்பது உங்களுடைய மரபிலிருந்து உங்களுக்கு வரக்கூடியது. எவ்வளோ விஷயங்கள் அது வந்திருக்கு. உங்களுடைய அப்பாவுடைய இனிஷியல் ஒரு தன்னடையாளம் தான். உங்களுடைய தோல் நிறம் ஒரு தன்னடையாளம் தான். உங்களுடைய மொழி ஒரு தன்னடையாளம். உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய வாழ்க்கை முறைகள், உங்களுடைய ருசிகள், உங்களுடைய குறிப்பிட்ட வகையான சிந்தனை போக்கு எல்லாமே செல்ஃப் என்பது எப்படியோ நேற்றிலிருந்து வரக்கூடியது. நாம நினைச்சிட்டு இருப்போம். நான் நினைச்சதால சொல்றேன். இதெல்லாம் ஒரு 30 வயசு 35 வயசு கூட நம்ம நினைப்போம் என்னுடைய செல்ஃப் என்பது நான் உருவாக்கிட்டது. 35 வயசுல இருந்து நான் சொல்லக்கூடிய இந்த செல்ஃபில் ஒரு டிராப் கூட என்னதில்லை. இது முன்னாடி டிஃபைன் பண்ணி எனக்கு வருது. அப்ப தெரியும் செல்ஃப் என்பது நாம் நினைக்கிற மாதிரி அவ்வளவு சின்ன விஷயம் இல்லை. அவ்வளவு சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். அதுல என்னென்ன இருக்கு? ஜெனட்டிக்ஸ், அது ஒரு மரம் தானே. எவ்வளவு விஷயங்களால் சேர்ந்தது ஒன்று உண்டு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் செல்ஃப், நாம் என்று உணர்ந்திருக்கக்கூடிய ஒன்று அவ்வளவு சின்ன விஷயம் கிடையாது. நீங்க அதை திங்க் பண்ணி அடைய முடியாது. நீங்க திங்க் பண்ணி அதை டிஃபைன் பண்ணிக்க முடியாது. உங்க செல்ஃப் அது ரொம்ப 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 பெருசு. எப்படி ஒரு முக்கியமான கிரைசிஸ் தருணத்தில் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி உங்களால் சொல்லிக்க முடியுமா? ஒரு முக்கியமான தருணத்தில் நான் இப்படிதான் செய்வேன்னு அதுக்கு முந்தின செகண்ட் உங்களால் சொல்ல முடியாது. அது நிகழ்ந்த பிறகு நம்ம இப்படிப்பட்டவை அப்படி தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி பல தருணங்கள்ல நான் அப்படிப்பட்டவன் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய தருணங்கள் அது பயத்தினால உணர்ச்சி வசப்பட்டு தீவிரமா ஏதோ ஒன்று செய்யும் போது எஸ் இதுதான் நான். அப்ப இது நான் உருவாக்கிவிட்டதல்ல, எனக்கு வந்தடைந்த ஒன்றுதான், நெடுங்காலமா என்கிட்ட வந்த ஒன்றுதான்.
நான் எங்கள் அப்பாவிட்டேருந்து என்ன எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விலக்கிக்கிட முயற்சிக்கின்றேன். வாழ்நாள் முழுக்க நான் எங்கள் அப்பா இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய முயற்சியாக இருக்குது. உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கதையில் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரே தான் நான் அப்படின்னு உணரக்கூடிய தருணங்கள் வந்துக்கிட்டே ரொம்ப ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஒரு 60-70 வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஒரு ஆளு தான் அதை தான் ரிப்பீட் பண்ணுறேனோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சு. ரொம்ப ஒன்றும் விலகி போகலையோ. அதான் ஒரு கட்டுரை இருப்பேன், அங்கே அப்பா காத்திருக்கிறார் அப்படின்னு. சும்மா ஃபன்னியாக ஒரு விஷயம் சொல்கிறேனே, எங்கள் அப்பா மே மாதத்துலேயும் வெந்நீர் போட்டு தான் குளிப்பார். வெந்நீர் கொதிக்க விட்டு குளிப்பார். எங்கள் அம்மா அதை கிண்டல் அடிப்பாங்க. கிண்டல் அடிக்கிறான்னா ஜன்னல் வெளியாட்டி பார்த்து அப்படி சொல்லிட்டு போவாங்க. அப்போ இவங்க குளிக்கும்போது உடலில் இந்த ஆவி வரும். நிறைய முடி உள்ள உடம்புல வெட்டி ஆவி வரும். மழை பெய்யும்போது வைக்க போகிற பார்த்த மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. அதில் வைக்க போகிற இந்த ஆவி வரும். அப்புறம் எனக்கே அது காமெடியாக இருக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு நான் திடீர்னு யோசித்தேன், 50 வயசுக்கு இப்போ இந்த தருணத்தில் தொடர்ந்து நான் வெந்நீரில் தான் குளிப்பேன். எப்பவும் பண்ண வெந்நீரை ஹாட்டாக வச்சு தான் குளிப்பேன். அப்போ நான் என்னுடைய நண்பர் ஒருத்தட்ட கேட்டேன். அவர் சொன்னார், அது பாடியில் இருக்கக்கூடிய இது ஈஸ்ட் தான், ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஈஸ்ட் காரணமாக தான் அது வெந்நீரில் குளிக்க தோணுது. வெந்நீரில் குளிச்சா நல்லா இருக்குன்னு அது ஈஸ்ட். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அப்படி இருக்குமா? அதே தானே உன்னோட ஸ்கின்னு, சின்ன உன்னோட அப்பாவோட ஸ்கின் தான். இப்போ என்னுடைய பிஹேவியர், என்னுடைய டேஸ்ட் எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா அப்படியே எங்கள் அப்பா தான். அதை விட கொடுமை என்னன்னா, சின்ன வயசுல யாரும் என்னோட முகத்தை பார்த்து என் அப்பான்னு சொன்னதே கிடையாது. ரொம்ப சாயலே கிடையாது. 50 வயசுக்கு அப்புறம் ரோட்ல போற ஒருத்தர் என்ன நிறுத்தி, நீ இன்னாரோட பையனா அப்படின்னா, எப்படி தெரியும்? போச்சு பார்த்தா தெரியுது, நான் அவருடைய ஃப்ரெண்டு அப்படின்னு. ஏமாற்றமா இருந்தா மகிழ்ச்சியா இருக்கான்னு என்ன கண்டுபிடிக்க முடியல. அது அப்ப நான் சொன்னேன், எங்கோ இப்ப போயிட்டாரு, அது மேல போய் 35 வருஷம் ஆகுது. ஆனா எங்கோ ஒரு இடத்துல காத்திருக்கிறாரு. இந்த சைக்கிள் அப்படியே திரும்பி அங்க போனோன்னே, வா இதுதான் அவனோட தாத்தான்னு சொல்ல போறேன். ஒரு கண்ணி தான், ஒரு சரடு தான். அந்த செல்ஃப், அந்த தன்னடையாளம் என்பது மரபில் இருந்து உருவாக்கி தரப்படப்படுது. ரெண்டாவது நான் சொன்ன விழுமியங்கள், வேல்யூ சிஸ்டம். வேல்யூ சிஸ்டம் என்பது ஒன்றும் இல்லை. மாரல் என்பது டூஸ் ஆர் டு நாட்ஸ், அது மட்டும் இல்லை. ஸ்பெக்ட்ரம் ஒன்று இருக்காது. அதான் இந்த முந்தின உரையில அஜிதன் சொல்லுது, விழுமியங்களுடைய ஒரு மாபெரும் கேலக்சி. இதுவும் கரெக்ட், அதுவும் கரெக்ட், இது கரெக்டுங்கிறது. அந்த கலர் டிஃபரன்ஸை தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறதுக்காக தான் நம்ம இது இலக்கியத்தை எழுதுறோம். அதாவது ஒரு மாரல் புக்கை தன்னால் எழுத முடியும் என்றிருந்தால் வியாசன் ஒருபோதும் மகாபாரதத்தை எழுதியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரால் எழுத முடியாது. ஏன்னா எது தப்பு சரி, எல்லாமே தப்பு, எல்லாமே சரி. மகாபாரதத்தில் நல்லவர்களும் கிடையாது, கெட்டவர்களும் கிடையாது. நன்மை என்று பார்த்தா ஒரு 100 வகையான நன்மை, தீமைன்னு பார்த்தா ஒரு 100 வகையான தீமை. தீமையுடைய ஒரு எலிமெண்ட் நன்மையை தொட்டுட்டு இருக்கு, நன்மையோட ஒரு எலிமெண்ட் தீமையை தொட்டுட்டு இருக்கு. அந்த ஸ்பெக்ட்ரத்தை அப்படி சொல்லி 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 ஒரு கட்டத்தில் சொல்ல முடியாம நிறுத்தின மாதிரி இருக்கு மகாபாரதம். அது லிட்ரேச்சர்ல பணி, அதுதான் விழுமியங்கள். அது மரபிலிருந்து வந்துட்டே தான் இருக்கு. இப்போ இந்த கதை, அறம் கதைகள் இருக்கிறது எல்லாமே விழுமியங்கள் தான். அதை வளர்ந்து எழுதி போய் அதுக்கப்புறம் மகாபாரதத்தை திருப்பி எழுதியிருக்கு. 26,000 பக்கங்கள்ல 25 வால்யூம்ஸ்ல உலகத்திலே மிகப்பெரிய புத்தகமா எழுதியிருக்கு வெண்முறை சிந்தனை. அது எழுதின பிறகு அது 10ஆம் மறுபடியும் 150 கதை எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் 5 நாவல் 6 நாவல் எழுதியிருக்கேன். அதுக்கு இனிமே தான் இன்னும் பெரிய ஒரு நாவல் எழுதுகிற கனவோட இருக்கு. அது யாரும் எழுதி முடிக்க முடியாது. தர்மம் பேசி முடிக்கப்பட முடியாத ஒன்று. ஏன்னா திஸ் ஆர் தட் அல்ல, அந்த ஸ்பெக்ட்ரம் தான். இங்கே அஜிதன் பேசும்போது குறிப்பிட்டது போல வாழ்க்கையுடைய அன்றாட நிகழ்வுகளில் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு சிறு வண்ண மாற்றங்களுடன் தொடர்ந்து வரையறைக்கும் மறுவரையறைக்கும் செய்யப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. அதனுடைய ஸ்பெக்ட்ரம் தான் திருப்பி திருப்பி எழுதப்படுது.
அதனுடைய அந்த ஸ்பெக்ட்ரத்தை டிசைட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது எம்பதி, கம்பேஷன், கருணை, அன்பு. பிரிதின் நோய் தன்னோய் போல் தோன்றுதல், அதுதான் எம்பதிக்கு வள்ளுவர் அளித்த மகத்தான வரையறை. பிரிதின் துன்பம் தன் துன்பங்கள் காணக்கூடிய நிலை, அதுதான். அதுவும் மரபில் தான் உங்களுக்கு வருது. அதை விட முக்கியமாக ஒன்று இருக்கு. இது ரெண்டையும் வழக்கமாக எந்த ஒரு பேச்சில் சொல்லுவாங்க. அதை விட முன்னோர் என்று சொல்லக்கூடிய உங்கள் மரபில் இருந்து வரக்கூடிய ஒன்று இருக்கு அன்பர்களே. அது இலக்கியவாதியால் சொல்லப்படக்கூடிய ஒன்று. அது மெட்டஃபர்ஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது உருவகங்கள், அல்லது பண்பாட்டு படிமங்கள் என்று சொல்லுவோம். ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும் போது இயல்பில் சாதாரணமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு உவமை, ஒரு உருவகம், ஒரு படிமம். நீங்கள் இதெல்லாம் ஏதோ இலக்கிய டிவைஸ் நினைக்கிறீங்க. ஆனால் உவமையோ உருவகமோ இலக்கிய படிமங்களோ இல்லாமல் 10 நிமிஷம் யாராலையும் பேச முடியாது. சாதாரண நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் தானே உவமை. வயிற்றுல தீய கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு அதை நம்ம தெரியாமல் பயன்படுத்துகிறோம். ஆனால் அது ஒரு அழகான உவமை அது இல்லையா? காலில் சக்கரை கட்டி அலையுது. இப்படி நூற்றுக்கணக்கான ஓமைகள் படிமங்கள் வழியாக தான் நம்முடைய மனம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய கனவுகள் அதுலேருந்து தான் வருது. நம்முடைய மைண்ட் அதுக்கு அடியில் இருக்கும், நம்முடைய கான்சியஸ் அதுக்கு அப்படி இருக்கும், நம்முடைய சப்கான்சியஸ் முழுக்கவே நம்முடைய மரபிலிருந்து நமக்கு இன்ஃபியூஸ் பண்ணப்பட்ட ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துட்டு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான படிமங்களாக, இமேஜஸ், இங்கிலீஷில் பொய்டிக் இமேஜஸ். இந்த பொய்டிக் இமேஜ் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய சில ஒரு மிஷின் இருக்குன்னு வைங்க. அதை ஆர்கிடெக்ட் சொல்லுவாங்க. சில அடிப்படை தொல் படிமங்கள் ஆர்கிடெக்ட் மனசுல இருக்கு. அதில் இருந்தால் கலை இலக்கியம் மட்டுமல்ல, தத்துவ சிந்தனையும் வர முடியும். எவனொருவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பின்புலம் இருக்கோ அவன் தான் சிந்தனையில் அடுத்த பாய்ச்சலை முன் வைக்க முடியும். அப்போ எதை உங்களுடைய மரபாக இன்ஹெரிட் பண்றீங்க, ஏதோ உங்களுடைய முன்னோர் மரபா உங்களை வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கப்படும், அதுதான் முன்னோர். அதிலிருந்து தான் சிந்திக்க முடியும். என்னுடைய மண்ணில் நின்று கொண்டு தான் சிந்திக்க முடியும், என்னுடைய மொழியில் இருந்து கொண்டு தான் சிந்திக்க முடியும். அதுதான் முன்னோர் அப்படின்னு சொல்றேன். அப்போ இன்னொரு கேள்வி எழுகிறது. இன்னைக்கு ஒருத்தர் தனக்கு முன்னோர் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு என்ன இழப்பு வருது? அப்படி சொல்ல இருக்காங்க. நவீன தமிழ் இலக்கிய புத்தகங்களை எடுத்து பார்த்தா பின்னாடி டாஷ் வேறற்றவர், இவருக்கு மரபுகள் இல்லை, முன்னோடிகள் இல்லாத ஒரு எழுத்து களம் இவருக்கு. இந்த வரையறை நிறைய படைப்பாளிகள் இருக்கும். உங்களுக்கு நிற்க நிலம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எனக்கு நிலம் இல்லை என்று கற்பனை பண்ணிக்கிறதுல ஒரு சுகம் இருக்காது. உண்மையிலே நிற்க நிலம் இல்லாத போது என்ன பெரிய தவிர்ப்பு வரும்னு அது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். அவங்க கற்பனையில் நிலத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். இது மாடர்னிஸ்டுகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அப்படி கற்பனை பண்ணிக்க விரும்புகிறாங்க. நான் எந்த மரபுற்றவன், எனக்கு முன்னோர் கிடையாது, நான் ஒரு வேறற்றவன், நான் ஒரு உலக குடிமகன், உலகம் தான் என்னுடைய மரபு, மானுடம் தான் என்னுடைய மரபு, குளோபல் சிட்டிசன். இந்த வார்த்தைகள் எல்லாமே 70-80 70-80 ரொம்ப பிரபலமான வார்த்தைகள். பல எழுத்தாளர்கள் இந்த ஐடியாவுக்கு மயங்கி அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நான் அப்படி ஒரு வார்த்தை ஒருத்தர் எழுதினார், அவருடைய பர்சனல் லைஃப் தான் நான் பார்ப்பேன். நீங்க இலக்கியத்தில் இந்த பாவனால எனக்கு தெரியும், இந்த போரால் எனக்கு தெரியும். நீ எழுதுறது வேற, நீ எப்படி வாழ்ற, அந்த வாழ்க்கை கிளீனா மரபுகளை தான் பார்த்து, அந்த வாழ்க்கை முற்றிலும் முன்னோர் கொண்ட, நிலம் கொண்ட, வேறு கொண்ட ஒரு வாழ்க்கையை தான். ஆனா இது ஒரு புனைவு பாவனைன்னு சொல்லலாம். அது மாடர்னிசத்துடைய பாவனை. அப்படின்னா ஒரு உலக குடிமகன் என்ற ஒன்று இல்லையா? அப்படின்னா உலக குடிமகன் என்று ஒன்று இல்லையா? ஒன்று. அதை எப்படி சொல்லலாம்? இன்றைக்குள்ள பின்னவீன சிந்தனை எப்படி சொல்லலாம்? வெரி ரூட்டட்டான ஒன்று, ஒரு அழகில,
வெரி ரூட்டட், அந்த வேர் கொண்ட ஒன்று ஒரு யூனிட்ல இருக்கு. ஒட்டுமொத்தமா அது குளோபலாக இருக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டின் சரியான பிரதியா இருக்கக்கூடிய ஒருவர் அதனாலேயே ஒரு உலக பண்பாட்டினால இது வாழணும். இது ரெண்டு வகையான ஐடென்டிட்டி. ஒருத்த உலக பண்பாட்டு மட்டுமே கொண்டவனாகவும் தனக்கென ஒரு மரபு இல்லாதவனாகவும் இருக்க முடியும் என்பது ஒரு பாவனை. அப்படி கிடையாது. அப்படி யாராவது உலகத்தில் இன்றைக்கு இருக்கிறார்களா என்பது அப்படி யாருமே கிடையாது. சிந்தனையாளர் உட்பட அப்படி யாரும் கிடையாது. ஒருவன் உலக பண்பாடு உலக மனிதனாக தன்னை உருவாக்காமல் வெறும் ரீஜனல் ஆளா மட்டும் இருந்தாலும் அவன் தேங்கி போன குறுகி போனான். ஆனா இந்த இரட்டை ஆளுமை தான் சரியானது. ஒரு தன்னை உணரும் போது நான் இந்த மரபு, ஆனா நான் மனித குலத்தை சார்ந்தவன், உலக பண்பாட்டை சார்ந்தவன் என்ற ஒரு குளோபல் அண்ட் ரீஜனல் என்கிற இரட்டை அடையாளத்தை தான் ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இன்றைக்குள்ள சிந்தனை. நண்பர்கள், இந்த பண்பாடு, இந்த முன்னோர் என்ற ஒரு வார்த்தை நான் சொன்னேன். முன்னோர் என்று சொல்லும் போது ஒரு பெரிய உங்களை டிஃபைன் பண்ணக்கூடிய, உங்களுடைய விழுமியங்களை அளிக்கக்கூடிய, உங்களுக்கு சிந்திப்பதற்கான அடிப்படை வேறு மண்ணை அளிக்கக்கூடிய ஒன்றை சொன்னேன். இத இங்கு இருக்கக்கூடிய நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும்? தமிழகத்தை விடுங்க, அது வேறொரு உலகம். அங்குள்ள ஆட்சியுடைய அமெரிக்காவிலோ அல்லது பிரிட்டனிலோ வாழக்கூடிய நாம் நம்முடைய மரபை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம். அவர்களுக்கு நம் முன்னோரை நாம் கையளிக்க முடிகிறதா? அதுதான் முக்கியமான கேள்வி. அந்த பதற்றம் இந்த குடியேறி வந்த புலம்பெயர்ந்த எல்லாருக்குமே உண்டு. முன்னோர் அற்றவர்களாக ஆகக்கூடாது, முன்னோர் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நடைமுறையில் என்ன பிரச்சனை? ஒன்று, இந்த புலம்பெயர்ந்தவர்கள பெரும்பாலான குழந்தைகள் அவங்களுடைய பாட்டி தாத்தா பேச முடியாது. மொழி சிக்கல் 100% கம்யூனிகேஷன் இருக்கு. பெரும்பாலான பெற்றோரால் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட பேச முடியாது. ஒரு 10-15 வயசுக்கு பிறகு அவங்களுடைய அக்சென்ட், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பாவனைகள் காரணமாக 100% உரையாடல் கிடையாது. அத்தியாவசியம் கம்யூனிகேஷன் இருக்கும். உரையாடல் என்று ஒன்று இருக்குல்ல, அது சாத்தியம் கிடையாது. சாத்தியம் கிடையாது. நான் தொடர்ந்து இதை பார்த்துட்டேன். இப்ப எனக்கும் அஜிதனுக்கு இடையே ஒரு உரையாடல் இருக்கு. அந்த உரையாடல் சாத்தியம் கிடையாது. அதுக்கு மொழி பெரிய தடையாது. இது புலம்பெயர்ந்த எல்லாருடைய பிரச்சனையா இருக்கு. அவ கிட்டத்தட்ட முன்னோரற்றவளாக மாற்றிட்டு. அப்ப நாம என்ன பண்றோம்? அவர்களுக்கு முன்னோர்களை அளிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடும். அதுதான் இந்த மாதிரி தமிழ் சங்கங்களை உருவாக்கணும். ஆனால் நமக்கு அதை சரியான வகையில செய்வதற்கு தெரியாது. தமிழ் சங்கங்களை உருவாக்கி அதுல விஜய் டிவி காமெடியன்ஸை கொண்டு வந்து கொடுத்து தமிழ் பண்பாடு அவங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றோம். பட்டிமன்ற பேச்சாளர்களை கொண்டு நிறுத்தி இதுதான் தமிழ் பண்பாடு நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுவோம். நான் வந்து அமெரிக்கா நண்பர்கிட்ட கேட்பேன், உன்னுடைய பையன் ஹார்வர்ட்ல பிரிட்டன்ல படிக்கக்கூடிய பையன், நீ விஜய் டிவி ராமரை பார்த்து கேட்க சிரிக்கிறவன் நினைச்சா உன்னை பத்தி என்ன மதிப்பு எடுத்திருப்பான்? பட்டிமன்ற பேச்சாளரை கூட்டு வந்து அதுதான் தமிழ் பண்பாடு நீ நம்புறவன் நினைச்சா உன்னை பத்தி அவன் என்ன மதிப்பீடு வைப்பான்? இதுதான் நீ உங்க அப்பனை உனக்கு பையனை கொடுக்கிற வழியா? உங்க அப்பாவும் பையனை கொடுக்கணும். அதுக்குதான் நீ உனக்கு அதுக்கு மேல் உன்னோட வாழ்க்கையில பெரிய பொருள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த மனிதனுக்கும் தந்தையை தன் மகனுக்கு கொடுப்பதை விட பெரிய பொறுப்பெல்லாம் கிடையாது. அப்ப நீ உன்னுடைய பண்பாட்டுடைய சீரழிந்த முகத்தை மட்டும்தான் பார்ப்ப. அழுகி போன அந்த பொறுப்பு உன் பிள்ளைக்கு ஊட்டுவே என்றால் நீ உன் பிள்ளைக்கு எந்த கொடுக்குற? இதைத்தானே இங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எந்த தமிழ் செல்வங்களோ அதுதானே யோசிக்கணும். எந்த பெஸ்ட் நீ கொடுத்துருக்கீங்க? சென்ற 50 ஆண்டுகள்ல அமெரிக்காவிலோ பிரிட்டன்லயோ இந்த தமிழகத்தின் தலை சிறந்த எழுத்தாளர் எத்தனை பேர் வந்திருக்காங்க? எழுத்தாளர் விடுங்க, நவீன நினைக்க வேண்டாம். உண்மையான தமிழ் ஆய்வாளர் எத்தனை வந்திருக்காங்க? தொல்லியல் ஆய்வாளர் யாரா வந்திருக்காங்க? அப்படிப்பட்ட ஆட்களை அடையாளம் கண்டு அவங்களை கூப்பிடுற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்காங்க.
ஏன்னா நீங்க யாரை கூப்பிட்டீங்கன்னா யாரும் ஃபேஸ்புக்ல வரதவங்க தான் கூப்பிடுவீங்க. ஏன்னா நீங்க ஃபேஸ்புக் மட்டும் தான் படிப்பீங்க. தொல்லியலாளர் அப்படி என்று இன்னைக்கு குடவாயில் பாலசுப்ரமணியன் இருக்கார், ஆம்கா பெருமாள் இருக்கிறார், முனைவர் வேதாச்சலம் இருக்கிறார், அப்படி பல பேர் இருக்காங்க. இவங்க யாரையும் கூட மாட்டாங்க. ஏன்னா இவங்க யாரும் இவங்கள மாதிரி ஃபேஸ்புக்ல வந்து கும்மி அடிக்கிறது இல்லை. அவங்கள தெரிஞ்சுக்கணும்னா நீ புத்தகம் படிக்கணும், நீ படிக்கிற வழக்கம் கிடையாது. அப்ப யாரை கூப்பிடுவாங்கன்னா யூடியூப்ல வந்து உளரக்கூடிய ஒருத்தனை அறிவியலாளர் சொல்லியலாளர் போட்டு உட்கார்க்கிறேன். அப்படி ஒருத்தர் அமெரிக்காவில் போய் அமெரிக்காவில் 8 தலைநகர்கள் அவருக்கு கௌரவம் எல்லாம் பண்ணிட்டாங்க. மன்னன் பேர் தொல்லியலாளர் தானே சொல்லிக்கிறாரு. என்ன வரலாற்று தெரியும் உனக்கு, என்ன படிச்சிருக்கேங்கிறது இருக்காங்க. அவர் என்ன பேசினாருன்னா, ராஜேந்திர சோழன் எலக்ட்ரிக் ஈல் மீன்களை வளர்த்து இந்த மீன்களை கொண்டு போய் கடல்ல விட்டு எதிரி கப்பல்களுடைய இரும்பு ஆணிகளில உருகி அந்த கப்பலை கவுத்து கடல் கொண்டு கடாரம் என்றார். ஆதாரம் இருக்கு, வீட்டுல வச்சிருக்கேன். இது பேசியிருக்காரு. அந்த கூட்டங்கள்ல இருக்கக்கூடிய அவங்க கூட்டங்கள ஒரு விதமான ஆட்கள், அதுலயே கொஞ்சம் பேருக்கு சயின்ஸ் தெரியும். ஏன்னா பொறியியலாளர் தான் அங்க போயிருப்பான். இப்ப எலக்ட்ரிக் மின் இருக்கிறது, பயோ எலக்ட்ரிசிட்டி, அது காந்தத்தில் இழுக்காது. ரெண்டாவது எலக்ட்ரிக்கிலே நன்னீர் மீன், அது கடல்ல வாழாது. அப்படி வாழ்ந்தா கூட அந்த எலக்ட்ரிசிட்டி ஒரு ஆணி அப்படிங்கிற அளவுக்கு இருக்காது. அதெல்லாம் முடியாது. தமிழன் பெருமையை மறக்கக்கூடிய நீ அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். அப்ப எல்லாரும் அங்க ரொம்ப அவமானமா போச்சுங்க அப்படின்னா, நீ தானே கூப்பிட்ட, நீ தானே உன் பையனுக்கு காட்டுற, இவன் தான் தமிழனுடைய தலை சிறந்த அறிவாளன். நாளைக்கு உன் பையன் ஒன்றை பத்தி என்ன நினைப்பாங்க யோசித்து. முதல்ல நம்முடைய தந்தையை பெற்றுக்கொள்ளும் தகுதியை நாம் வளர்த்துக் கொள்ளணும். நம்முடைய தந்தையை நம்முடைய பையனுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்பதான் நமக்கு வரும். இன்றைக்கு நம்முடைய தந்தையருக்கும் நம்முடைய முன்னோருக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கு நடுவில் ஒரு இரும்பு சங்கிலி நடுவில் கோத்து விட்ட ஒரு வீக்கான மர வளையமா அமைக்கும். இதனால இந்த சங்கிலி அறுந்து போகுது. இந்த சங்கிலி பெர்மனண்டா அறக்கூடிய நிலைமையில இருக்கு. இதான் நடைபெறும் உண்மை. இதுக்கு நம்ம என்ன பண்றோம்? எங்க போனாலும் அமெரிக்காவில் சொல்லுவாங்க, தாய் தமிழ் பள்ளியில் நடத்தும், தமிழ் பள்ளியில் நடத்தும். நல்ல விஷயம் தான். ஆனா பிராக்டிக்கலா நடக்குமா? எங்க அந்த ரியாலிட்டியை பார்க்கறாங்க. தமிழ் சொல்லிக் கொடுக்கலாம், தமிழ் மொழியை அறிமுகம் பண்ண வேணும். ஆனா ஒரு எல்லையில் அது நிற்கும், அதுல சந்தேகமே கிடையாது. எங்க நிற்கும்? 15 வயதுக்குள்ள நிற்கும். ஏன்? ஏன்னா இவ்வளவு படிச்ச உலகம் அல்ல அது. ஏன்? இன்னைக்கு நீங்க அறிவியல் படிக்கக்கூடிய ஒருவர் அறிவியல் படிக்கிறது ஒரு மொழியில அல்ல, அந்த மொழிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மெட்டா லாங்குவேஜ்ல, ஒரு மீ மொழியில நீங்க படிக்கிறீங்க. செகண்ட் இன்னொரு மொழி இருக்கு. அதாவது இப்போ நேற்றுக்கு டாக்டர் அருண் பேசுறீங்க, அவருக்கு ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும். இந்த ரெண்டு மொழி. தமிழ்ல ஒரு 15,000 வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு 5,000 வார்த்தைகள் அவர் பயன்படுத்துவார். ஆங்கிலத்தில் ஒரு 15,000 வார்த்தை தெரிஞ்சிருக்கும், ஒரு 6,000-7,000 வார்த்தைகள் அன்றாடம் பயன்படுத்துவார். அவர் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு மொழி அதுக்குள்ள இருக்கு, அது மெடிக்கல் லாங்குவேஜ். அதுல குறைந்த 50,000 வார்த்தை அவர் தெரிஞ்சிருக்கும். அப்பதான் அவர் டாக்டர் ஆக முடியும். இப்படி கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ ஒவ்வொன்றுமே அந்த மொழிக்குள்ள ஒரு மொழி உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ஆட்டுக்குட்டிக்குள்ள யானை இருக்கிற மாதிரி சின்ன ஒரு மொழிக்குள்ள ஒரு பெரிய மொழி இருக்கு. இந்த 2வது மொழியை கற்பதுதான் இன்னைக்குள்ள கல்வி. உங்க குழந்தைங்க 15 வயசுல இருந்து ஒரு மெட்டா லாங்குவேஜ்குள்ள போகுது. 50,000 1,00,000 வார்த்தைகளை கற்க வேண்டியது. அப்படி கற்றாதான் அங்க ஏதாவது துறையில எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அந்த மெட்ரா லாங்குவேஜுக்கு மட்டும்தான் அந்த துறையில மதிப்பு இருக்கும். அப்ப நீங்க கூடவே திருக்குறளை படிக்கணும்னா அதை படிக்க முடியாது. கூட தமிழ் படிக்கணும், தமிழ் அப்பவே சுத்தமா வளர்ந்து போயிடும். எல்லாரும் ஒரே பழக்கம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா தமிழ் படிப்பாங்க,
மணிமணியாக பேசுவாங்க. இப்போ ஒரு வார்த்தை ஞாபகம் இல்லை. எப்படி ஞாபகம்? அவங்க எவ்வளோ பெரிய ஒரு லாங்குவேஜ்குள்ளே போகிறாங்க. அந்த லாங்குவேஜில் இருக்கிற ஒரு பெரிய சிஸ்டத்துக்குள்ளே போய் அதை கற்று அவன் வெல்ல வேண்டும். அந்த சேலஞ்சு கூட இந்த தமிழை தூக்கிட்டு போக முடியும். சுத்தமாக மறந்து இதான் தொடர்ந்து நடந்துட்டு. இரண்டாவதாக இவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடியது தமிழ் பெருமிதம், தமிழ் பழமைவாதம். ரெண்டே சொல்லிக் கொடுப்பாங்க. தமிழர் உலகத்திலே தொன்மையான நாகரிகம். இவனுக்கு யார் சொன்னா? அது திமுக பட்டிமன்ற பேச்சாளர் சொன்னான். என்ன உலகத்திலே தொன்மையான நாகரிகம் தமிழ். ரைட். உலகத்திலே தொன்மையான மொழி தமிழ். உலகத்தினுடைய எல்லா மொழியும் தப்பா பேசப்படும் தமிழ் தான். உலகத்துல எல்லா மொழியும் தவறாக பேசப்படும் தமிழ் தான். இவன் சொல்லிக் கொடுப்பான். இப்படி தமிழ் பெருமிதத்தை விட்டுவான். உலகத்திலே தலை சிறந்த கவிஞர் யார்? திருவள்ளுவர், கம்பர். நாம தான். அப்படி தீப்பறி ஆரம்பம் மதுரையில பேசினத இவன் நியூயார்க்ல கம்பைன் சொல்லிட்டு இருப்பான். ரெண்டாவது தமிழ் பழமைவாதம். அந்த பழமைவாதம் ஜாதியவாதம் வரைக்கும் போகும். அடிப்படை இது ரெண்டே தான் இவங்க பண்பாடுன்னு சொல்லி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த பையனுக்கு 16 வயசாகி உண்மையிலே கொஞ்சம் சுட்டியான பையன்னா முதல் விஷயம் விக்கிபீடியா பார்க்க மாட்டானா அட்லீஸ்ட். அப்ப தமிழ் பண்பாடுன்னு அவ்வளவு உலகத்திலே பழமையான பண்பாடு அவருக்கு தெரியாதாங்க. எகிப்திய பண்பாடு எவ்வளவு தொன்மையானது, பெசப்படோமிய பண்பாடு எவ்வளவு தொன்மையான அவனுக்கு தெரியுமில்ல. அவன் படிக்கிற ஒரு நவீன பல்கலைக்கழகத்துல தானே எத்தனை குரூப்ல பள்ளிக்கூடத்தில் அவன் படிக்கிறான். இந்த பழமைவாதத்தை அவன் கொண்டு போக முடியாது. இந்த பைத்தியாரத்தனமான தமிழ் பெருமிதத்தை அவன் கொண்டு போக முடியாது. அப்போ அவன் என்ன நினைப்பான்? அது அவங்ககிட்ட விஷயம் அவ்வளவுதான். ஒரே நான் நொடியில அவங்க அப்பா நான்சென்ஸா மாறுறாரு. இதான் நடந்துட்டு. இது வந்து செல்லுபடியாக இதை வச்சுட்டு அவன் படிக்கக்கூடிய இடத்துல வாழ முடியும். ஒரே நாள்ல அவனுடைய பைத்தியாரத்தனம் வெளிப்பட்டு. அப்ப எப்படித்தான் இந்த முன்னோரை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கிறது? சாத்தியமா? அதான் இந்த உரையில சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சாத்தியம். அப்படி செய்யக்கூடிய மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் இல்லையா? எப்படி ஜப்பானியர்கள் அதை கொண்டு வர சேர்க்கலான்னு பார்க்கலாம். எப்படி யூதர்கள் அதை பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படி துருக்கியர்கள் அதை பண்ணலான்னு பார்க்கலாம் இல்லையா? நீங்க அதான சரியான வழி. வெற்றி பெற்றவர்கள் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இல்லையா? அவங்க இந்த ஆனா அவனாவில் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறது, அவங்க அந்த பழம்பெருமையை ஊட்டிட்டு இருக்கிறது, அவங்களுடைய ரூட் எதுவோ அந்த ரூட்டுடைய சாராம்சம் பிள்ளைங்களுக்கு வரும்படி தான் பார்த்துக்கிறாங்க. அது சாத்தியம். இப்போ பிரிட்டன்ல வளரக்கூடிய ஒரு 18 வயசு பையன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அங்கும் இருக்கக்கூடியது ஒரு ஒரு டிஸ்கோர்ஸ் தான், ஒரு விவாதம் தான் நடந்துட்டு இருக்கு. எது மரபு, எது பழசு, எது புதுசுன்னு ஒவ்வொரு தரப்பும் சொல்லக்கூடிய விவாதம் இருக்கு. அந்த விவாதத்துல ஒரு சின்ன பகுதி தெரிஞ்சா இவன் அப்டேட் ஆகும். அந்த விவாதம் தான் வர வேண்டுமே ஒழிய அங்கு முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய நெறிகளை சமைச்சு கொடுக்கூடாது. அங்க ஒரு கண்டினியூட்டி இருக்கு. அந்த கண்டினியூட்டியோட தொடர்பு இருக்கு. ரெண்டாவது இங்கே தானாகவே ஒரு உலகத்தை உருவாக்க முடியுதா? இன்னும் நல்லது. இப்ப ஜப்பானியர்களுக்கு புலம்பெயர்ந்த ஜப்பானிய உலகம் ஒன்று இருக்கு. அப்படி ஒண்ணுனா அது பெஸ்ட், அது சிறப்பு. அட்லீஸ்ட் ஒரு தொடர்ச்சி அது சாத்தியமான சாத்தியம்தான். அதுக்கு நீங்க ஆனாவனா படிச்சாகணும்னு இல்லை. துருக்கிய பண்பாட துருக்கி மொழியை வழியா படிக்கிறது இல்லை, ஆங்கில வழியா தான் அவங்க படிக்கிறாங்க. ஜப்பானிய மொழியை ஜப்பானிய மொழியில படிக்க முடியாது. ஏன்னா ஜப்பானிய மொழியில் இருக்கிற 56,000 எழுத்து இருக்கு மினிமம் ஜப்பானிய மொழி படிக்கிறது. அதாவது 2 லட்சம் எழுத்துக்கள் இருக்காது. அப்படி தெரிஞ்சாதான் ஜப்பானிய மொழி தெரிய முடியும். 56,000 எழுத்து தெரிஞ்சாதான் ஓரளவுக்காக படிக்க முடியும். அமெரிக்காவில் கூட ஒரு ஜப்பானிய மாணவன் 56,000 எழுத்து படிக்க முடியும், சாத்தியமே கிடையாது. ஆனா ஆங்கில மொழியால ஜப்பானிய மொத்த இலக்கியத்தையும் படிக்க முடியும், படிக்கிறாங்க. ஜப்பானில் இருக்கக்கூடிய டிஸ்கோர்ஸ், ஜப்பானிய பண்பாட்டை மறுவரையறை செய்வது எப்படி, அடுத்த காலத்துக்கு கொண்டு போறது எப்படி, அதுல என்னென்ன சிக்கல் இருக்கு, என்னென்ன தரப்புகள் இருக்கு,
என்னென்ன கருத்து முதல் இருக்கு எல்லாம் அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும். அவனை தொடர்பு வச்சிருக்கான், அந்த கண்டினியூட்டி அவன்கிட்ட இருக்கு. அது சாத்தியம். நாம சேர்த்து அது இங்க இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க அல்லது பிரிட்டானிய இளைஞன் ஒருவன் தமிழ் வழியாக தமிழ் லிக்கியத்துடைய பெஸ்ட்டை படிக்கணும்னா அவன் தமிழ்ல எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்கான். சாத்தியம். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கா அல்லது பிரிட்டானிய ஸ்டாண்டர்ட்ல 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு தமிழ்ல அணில் ஆடு ஆமி சொல்லி கொடுப்பாங்க. அவன் எவ்வளவு நேரம் படிக்க முடியும்? அவனுடைய இன்டெலெக்டுக்கும் அந்த படிக்கிறது சம்பந்தம் கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு 8ஆம் கிளாஸ் பையன், சாதாரண படிக்கக்கூடிய ஒரு பையன், தமிழ்நாட்டோட பெஸ்ட் லிட்ரேச்சர் பீஸ் வந்து டிரான்ஸ்லேட் ஆகி வரும்னா ஈஸியா படிக்க முடியும். அமெரிக்காவில் 6ஆம் கிளாஸ் அல்லது 5ஆம் கிளாஸ் மாணவிகள் முந்தின நாள் 6ஆம் தொகுப்பு ஆங்கில தொகுப்பு வாங்கி மறுநாள் காலையில் முழுசா படிச்சுட்டு வந்து பேசுறாங்க. ஒரு இரவுக்கு மேல நான் ஒரு பக்கம் படிக்க வேண்டியது, ஒரு இரவு தான் நான் ஒரு பக்கம் படிக்கிறேன். அவ்வளோ ஈஸியா படிக்க முடியும். படிக்கும்போது அந்த அறம் மாதிரியான ஒரு தொகுப்பு தமிழகத்துடைய சிறப்பை மட்டும் சொல்லலை, அவ்வளோ இருட்டையும் சொல்லுது இல்லையா? சாதி கொடுமையில சொல்லுது, சுரண்டலை சொல்லுது, எல்லா நெகட்டிவிட்டி அதுல இருக்கு. பெண் அடிமைத்தலை பற்றின கட்டுரை இருக்கு. இதெல்லாம் நம்ம பிள்ளைகிட்ட நீங்க மறைக்க முடியாது. உங்க கல்லூரியில போனா எல்லாம் அங்க பாடமா இருக்கும். இந்தியாவில் சாதி கொடுமை இருக்குன்னு ஒரு இந்திய குழந்தைகிட்ட இந்திய பெற்றோர் மறைக்க முடியுமா என்ன? ஏன்னா இங்க பள்ளிக்கல்வியில தானே சாதி பத்தி அவ்வளவு பெரிய பாடங்கள் இருக்கு. அமெரிக்காவில் தானே பெஸ்ட் புக்ஸ் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அதனுடைய ஒரு உண்மையான சித்திரம் தான் அவனுக்கு இன்னைக்கு தேவை. அந்த சித்திரம் அவனுக்கு இன்னும் நம்பகத்தன்மையை உருவாக்குது. சாதி என்கிற விஷயத்தை இன்றைய தமிழகம் எப்படி எதிர்கொள்வது என்பது ஒரு அமெரிக்காவில் பிரிட்டானிய இளைஞனுக்கு தெரியும் என்றால் அவனுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வருது. அந்த இருட்டு, அந்த வெளிச்சம், இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கான அந்த முரண்பாடு, அந்த போராட்டம் அப்படியே வரும் என்றால் ஒரு தொடர்ச்சி உருவாகும். அதுதான் மெய்யான பண்பாட்டு தொடர்ச்சியா இருக்க முடியும். அதுதான் உண்மையான பண்பாட்டு தொடர்ச்சியா இருக்க முடியும். அதுதான் கன்வின்சிங்கா இருக்கும். நீங்க திருக்குறள் திருக்குறள் சொன்னீங்கன்னா அவனுக்கு திருக்குறள் உலகத்துக்கு பல்வேறு நீதி நூல்கள் உண்டுதான். எந்த புல்லரிப்பெல்லாம் அவனுக்கு வரப்போறது. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விவாத களம், அறிவார்த்த களம், இலக்கிய களம் சரியான நிறத்தோடு சரியான வீச்சுடன் வந்து சேரும் என்றால் அது உண்மையான ஒரு தொடர்பு ஏற்படும். அதை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியை தான் சென்ற சில ஆண்டுகளாக சிறுக சிறுக ஆரம்பிச்சிருக்கோம். அது நம்ம செய்யல இல்லை. நம்ம வந்து புலம்பெயர்ந்தல் ஆரம்பிச்ச 50 ஆண்டுகளுக்கு மேலாயும் கூட நம்ம அங்க இருக்கக்கூடிய நஸ்டாலஜியாவை கொண்டாடத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு வேட்டி கட்டிட்டு வர்றது, படம் கட்டிட்டு வர்றது, இடியாப்பம் சாப்பிடுறது என்ற அளவில் வச்சிருக்கோம். அதுக்கு அப்பால் ஒரு விஷயத்தை கொண்டு போகணுங்கிற ஒரு முயற்சியை ஆரம்பிக்கும் போது அந்த பழைய அந்த சிஸ்டம் இருக்கு. அதுதான் பெரிய தடையா இருக்கு. ஒன்னும் அவங்களுக்கு புரியல. தமிழ் பண்பாடு நாங்க ஒவ்வொரு வருஷமும் பண்பாடை கொண்டு வருவாங்க. போன வருஷம் சத்யராஜ் வந்தார், இந்த வருஷம் வந்து கேட்டிருக்கோம் இவங்க இந்த கவர்ச்சி நடிகர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இல்லைங்க, தமிழ் பண்பாடு வேற ஒண்ணு இருக்கு, நீங்க குஷ்பு கொண்டு வரல, எங்களுக்கு எந்த அப்செஷனும் கிடையாது, வரட்டும். ஆனா வேறொரு இடத்துல 4 தமிழ் எழுத்தாளர்கள் கொண்டு வருவோமே அப்படின்னு பண்ண அவங்களுக்கு அது பொருட்கள், அது எங்களுக்கு பிரிச்சு போறீங்க, அது வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு எதிரான எல்லா முயற்சி இதுவரைக்கும் எந்த தமிழ் சங்கத்திலிருந்து எந்த ஆதரவையும் நாங்கள் இதுவரைக்கும் பெற்றதில்லை. முதன்முறையாக இப்பதான் சிகாகோ தமிழ் சங்கத்திலிருந்து ஒரு ஆதரவு வந்திருக்கீங்க. ஒரு பேரலல் இயக்கமாக தான் இதை முன்னெடுக்கணும். ஆனா அதுக்கு அவ்வளவு ஆதரவு, அதை விட அடுத்த தலைமுறையில் வரக்கூடிய எதிர்வினை வந்து மிக மிக பாசிட்டிவ், நம்ப முடியாத அளவுக்கு. இப்போ அறம் மாதிரியான ஒரு கதையை அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த ஒரு 15 வயசு பொண்ணு எப்படி படிக்குங்கிற ஒரு திகில் எனக்கு இருந்தது. அந்த பொண்ணு வந்து பேசும்போது அதுக்கு புரியாத ஒரு நியூஸ் அதுல இல்லை. சமூகம், ஜாதி சார்ந்த ஒரு நியூஸ் அதுல இல்லை. அப்ப நாங்க இதுல இந்த காஸ்ட் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உனக்கு எப்படி புரிஞ்சுது? அதுதான் விக்கிபீடியா இருக்க. எனக்கு
டிராமா தான் தேவை, டேட்டாலாம் எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது. எல்லாமே உடனடியாக ஏஐ சொல்லிடும். டேட்டாலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு அந்த டிராமா, அந்த இமேஜ் செக்ஷன் மட்டும் போதும். நண்பர்களே, இப்போ வரக்கூடிய ஏப்ரல் 2-3 தேதிகளில் நியூயார்க்கில் ஒரு நவீன தமிழ் இலக்கிய மாநாடு ஒன்றை நடத்துறதா இருக்கும். 2 நாள் மாநாடு. இந்தியாவிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் ஏறத்தாழ 30 தமிழ் எழுத்தாளர்கள் அங்கு கொண்டு போகும். அங்கு இருக்கக்கூடிய விமர்சகர்கள், எழுத்தாளர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேர் அதை வரவழைக்க முயற்சி பண்றோம். எங்களுக்கு நிதி ஆதாரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, நண்பர்களுடைய நிதி மட்டும்தான். ஒரு கார்பரேட் அமைப்பு எங்களுக்கு உதவி பண்ணல. ஆனால் அமெரிக்காவில் உள்ள செல்வந்தர்கள் கிட்டத்தட்ட யாருமே எந்த உதவியும் பண்ணல. ஏன்னா அது மனதிலே அப்படித்தான். தமிழ்நாட்டில் ஒரு சேரிட்டிக்கு ஒரு அறத்துக்கு காசு கேட்டால் 50 ரூபா கிடைக்கும். ஒரு இலக்கியத்தை கேட்டால் 5 ரூபா கிடைக்காது. ஆனால் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் சொன்னா 5 கோடி ரூபாய் கிடைக்கும். சிம்பிளா யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் சென்ற 20 ஆண்டுகளில் புதிதாக கட்டப்பட்ட கோயில்கள் மட்டும், அதுக்கான செலவு பண்ண காசை மட்டும் பண்பாட்டுக்கு தருவார்கள் என்றால் ஏறத்தாழ 2 லட்சம் கோடியாவது. உலக முன்ன தமிழை கொண்டு வைக்கிறதுக்கு என்ன தடை? உலகத்தில் அத்தனை நாடுகளை தமிழுக்கு ஒரு மாநாடு நடத்திட முடியும் இல்லையா? 2 லட்சம் கோடி ரூபாய், அவ்வளவு சிமெண்ட் கான்கிரீட் தூண்கள் நின்று இருக்கு. யாரும் எட்டி பார்க்காத கோயில்கள் நின்று இருக்கு. தமிழ் மனம் என்பது அறத்திற்கோ பண்பாட்டுக்கோ எதுவுமே கொடுக்க மனம் வராது. போற வழிக்கு புண்ணியம் என்றால் மட்டும்தான் காசு வரும். அது கோயில் கிட்ட தான் வரும். ஆனா அதையும் மீறி இந்த மாநாடு நாங்கள் முன்னெடுக்கிறோம். அதுல முழுக்க அமெரிக்கா பிறந்து வளர்ந்த இளைய தலைமுறையை தான் முன்னெடுத்தோம். ஆங்கில வழியாக தான் அந்த தமிழ் மாநாடு நடத்த வேண்டும். ஏன்னா என்னுடைய ஒரு தொகுப்பு, இந்த அறம் தொகுப்புடைய ஆங்கில மொழிபெயர்க்கும் ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ அமெரிக்காவில் வெளியிடுது. அதற்கு ஆல்டா என்கிற அமெரிக்கன் லிட்டரரி டிரான்ஸ்லேட்டர் அசோசியேஷன் என்கிற அமைப்புடைய விருது சர்வதேச அளவில் வந்த மொழிபெயர்ப்புகளுக்கான விருதுகளில் கடைசி 3ஆம் இடத்துல இருந்தது. அது ஒரு பரிசு தான். அதை வாங்குவதற்காக என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் அமெரிக்கா சென்றார். அந்த மாநாட்டில் அங்கிருந்த யாருக்கும் தமிழ் என்ற ஒரு மொழியை பற்றி தெரியாது. அவங்களுக்கு முதல்ல ஒரு புத்தகத்தில் தமிழ் ஒரு மொழி இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் தமிழ்ல அமெரிக்காவில் இருக்காங்க. 150க்கும் மேற்பட்ட தமிழ் சங்கங்கள் இருக்கு. 50 ஆண்டுகளாக இட்லி தோசை திருவிழா கொண்டாடுறாங்க. ஆனா தமிழ்னு ஒரு மொழி இருக்கிறது தெரியல. இண்டிஸ் என்ற மொழியுடைய ஒரு துணை மொழின்னு நினைக்கிறாங்க. இண்டிஸ்க்கு ஒரு மொழி கிடையாது. அவன் ஹிந்தியை தான் சொல்றாங்க. அப்பதான் தோணிச்சு, குறைந்தபட்சம் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதல்ல, அவங்க முன்னாடி போய் நிற்க முடியுமா? முடியும். உலக இலக்கியத்தை 40 ஆண்டுகளாக தொடர்ந்து படித்து வரக்கூடிய ஒருவன் இந்த முறையில் உறுதியாக ஒன்றை சொல்ல முடியும். உலகத்தில் எந்த மொழியில் எழுதப்படக்கூடிய நவீன இலக்கியத்திற்கு நிகரான நவீன இலக்கியம் தமிழ் எழுதப்பட்டது. உலகத்தில் எந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கிய மேதைகளுக்கு நிகரான மேதைகள் நம் மொழியில தோன்றியிருக்கிறார். அவங்க மரியாதைக்கு அடையவில்லை, அரசாங்க பரிசுகளை வெல்லவில்லை, புத்தகங்கள் படிக்கப்படவில்லை, பலர் மறந்தே போயிட்டாங்க. பலர் ஒரு விருது கூட வாழ்நாளில் வாங்க முடியாது. அவங்களுக்கு விருது கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் என்ற அமைப்பை உருவாக்கி 2010 முதல் மூத்த படைப்பாளிகளுக்கு விருது கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவங்க மகத்தான படைப்பாளி, அவங்களை கொண்டு போய் நிறுத்த முடியும். அதில் ஒரு முயற்சியாகத்தான் இந்த லண்டனில் இருந்து திரு பதிப்பகம் ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம். தமிழகத்திலிருந்து தென்னகத்திலிருந்தும் படைப்புகளை மொழியாக்கம் செய்து இங்கு குறைந்தபட்சம் பிரித்தானியாவில் தொடர்ந்து கொண்டு வருவது எங்களுடைய நோக்கம். ஒரு 10 ஆண்டுகளில் 100 படைப்புகள் என்பதுதான் இப்போதைய கணக்கு. 10 ஆண்டுகள் 100 படைப்பு தமிழ் ஆங்கிலத்துக்கு வர வேண்டும். நான் சொல்றேன், ஒரு உரையாடல் வழியாக, ஒரு டிஸ்கோர்ஸ் வழியாகத்தான் நீங்க உங்களுடைய முன்னோரை கொண்டு வந்து கொடுக்க முடியும். முன்னோர் தேவையா?
என்று நினைப்பவர்களுக்கு, தேவை என்று நினைப்பவர்களுக்கு முன்னுரை கொடுப்பதற்கான வழி என்பது அறிவுத்துறையின் சிந்தனைத்துறையின் மிகச்சிறந்த பகுதி எதுவோ அதை கொண்டு வந்து கொடுக்கிறது. நீங்க எவ்வளவு மலினமா இருக்கிறீர்களோ அந்த மலினத்தை கொண்டு பிள்ளைகள் கொடுக்கிறது அல்ல. நீங்க உங்களுடைய லோ டேஸ்டுகளை கொண்டு வந்து பரிமாறுவதல்ல. உங்களுக்கு உங்களுடைய அரசியல், உங்களுடைய சாதி அரசியல், இனவாத அரசியல், மொழி அடிப்படைவாத அரசியல் அளித்திருக்கக்கூடிய முன்மொழிவுகளை கொண்டு கொடுப்பதல்ல. அதுக்கப்பால் தமிழுக்கு சிந்தனையில், கலையில், இலக்கியத்தில் சில வெற்றிகள் இருக்கின்றன. அந்த வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பது, அதுதான் முன்னுரை அளிப்பு. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். இலக்கியம் என்ற ஒன்று தேவையா என்று கேட்கலாம். தமிழருடைய மனநிலையில் ஒன்று கரியர், அது முக்கியம். லிட்ரேச்சர் அதுக்கு எதிராக. தம் பிள்ளைகளை கரியரிஸ்ட் ஆக்கணும், ஆனா எந்த வகையிலும் படிக்க விடக்கூடாது. அமெரிக்கா போன்ற ஒரு தேசம் அந்த பல்கலைக்கழகங்களை படிக்க சொல்லிட்டே இருக்கும். வீட்டில் அம்மா அப்பா படிக்க விட மாட்டாங்க. ஆனா அதே மீறி அந்த பிள்ளைங்க படிக்க, அது வேற விஷயம். ஆனா படிக்க கூடாது. இப்போ அமெரிக்கால படிச்சா புள்ள கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு அமெரிக்கால குடியேறின ஒரு பெற்றார் என்ன சொன்னாங்க, நீ தடுத்தா அந்த பிள்ளை படிக்காம இருக்குமா? நீ கொடுக்கலைன்னா தமிழ் இலக்கியம் படிக்கிறது. ஆனா அதுக்கு அமெரிக்கா லிட்ரேச்சர் வரத்தான் செய்யும், அதை படிக்கத்தான் செய்யும். ஏன்னா அதெல்லாம் கல்லூரியில் கொடுக்குறாங்க. ஏன் படிக்கணும்? ஒன்று, நான் இப்ப சொன்னேன், ஒரு நீண்ட மரபை தொடர்ந்து வருவது. ஒரு பேசிக் யூனிட்ல கல்ச்சரல் கண்டினியூஷன், ஒரு கிராண்ட் யூனிட்டாக உலக குடிமகன் ஆகும். 2 டுயல் பர்பஸுக்கு நீங்க படிச்சுதான். பிரிட்டனையும் அமெரிக்காவையும் யூரோப்பையும் தெரிந்து கொள்வது உங்களை உலக குடிமகனாக்கு. தமிழகத்தை, இந்தியாவை தெரிந்து கொள்வது உங்களுடைய பர்சனல் ஐடென்டிட்டி ஒன்று உருவாக்கு. இது ரெண்டுமே ஒரே சமயம் நிகழும்போது மட்டும்தான் ஒரு சரியான இன்டெலெக்சுவல் ஸ்பியர். ஏன் படிக்கணும்? லிட்ரேச்சர் படிக்கணும். நீங்க டெக்னிக்கல் படிக்கலாம், மெடிசின், என்ஜினியர், எது படிக்கலாம். அதெல்லாம் உங்களை அறிவுஜீவியாக்க, அடிப்படை அறிவுத்திறனும் விவேகம் கொண்டவங்க. பணம் வர, வெற்றி வரலாம். ஆனா ஒரு கிரைசிஸ் வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறவனுக்கும் படிக்காதவனுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு. ஒரு கிரைசிஸ் வரும்போது, கிரைசிஸ் என்பது உடனே தனி வாழ்க்கை கிரைசிஸ் சொல்லல, சில சமயங்களில் டிப்ரெஷன் பீரியட்ஸ் இருக்கு தொழில் வாழ்க்கையில். அந்த தருணங்கள்ல உங்களை பிடிக்கிறதுக்கான பிடிமானமா உங்களுக்கு ஒன்று இருக்கணும். அது லிட்ரேச்சரை ஆற்றணும். 2, நீங்கள் ஒரு துறையில போய் திறமிக்கவராக முடியும். ஆனா அசல் பங்களிப்பாளர் ஆகணும்னா, சொந்த சிந்தனை வேணும்னா உங்களுக்கு ஒரு பின்னணி வேணும். அந்த பின்னணி இல்லாம அங்க சொந்தமா ஒண்ணு செய்ய முடியாது. அதுல திறமையான, நல்லா செய்யக்கூடிய ஆளா இருக்கலாம், பர்ஃபார்மரா இருக்கலாம். அச்சீவர் ஆகணும்னா சொந்த சிந்தனை வேணும். சொந்த சிந்தனை நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அசல் படிமங்கள்ல இருந்து, மனதில் இருந்து வரும். அந்த 2 காரணங்களுக்காகவும் இலக்கியம் படிக்கப்பட்டே ஆக வேண்டும். அந்த படிப்பை வழியாகத்தான் உங்களுடைய முன்னோரை உங்களுடைய குழந்தைகளுக்கு கடத்த முடியும். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஜெயமோகன் அவர்களே. ரொம்ப காத்திரமான பேச்சு, சீண்டலான பேச்சு. சின்ன வயசுல எங்கள் அப்பா என்ன ஓங்கி ஒரு அரைஞ்சு மாதிரி இருந்தது. ரொம்ப நேர்மையான பேச்சு. இந்த கேள்வியை நம்ம கேட்டால் அவங்கள நம்ம குழந்தைகளுக்கு எந்த முன்னோரை காட்ட போகிறோம். எனக்கு நாச்சியப்பனை கூப்பிட்டு என் பையனோட பேச வைக்கணும்னு ஆசை. அவருடைய அற உணர்வுகளை என் பையன் கற்றுக்கணும்னு ஆசை. ஜெயமோகன் சார் எழுதுகிற அந்த எழுத்துக்கள் மூலமாக அவன் அந்த அற உணர்வை அடையணும்னு ஆசை. அஜிதனோட பேசணும்னு ஆசை. அஜிதன் சொல்கிற அத்தனை தத்துவங்களையும் கற்றுக்கணும்னு ஆசை. வந்தாங்க, ஹாய், நான் சொல்கிறேன், சார் ஜெயமோகன் சார், இந்த புத்தகங்கள்லாம் அவர் எழுதுனது, குட்,
போய் சொல்லலை, நிஜமாவே நடந்தது. அப்படியே பார்த்து வெண்முரசு 26 வால்யூம் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு 100 புத்தகம் இருந்தது. நான் அப்படியே பரவசப்பட்டு சொல்கிறேன், இதெல்லாம் சார் எழுதுனது, குட் ஃபார் யூ அப்படின்னு போயிட்டான். அவனுக்கு நம்ம முன்னோரை எப்படி கொண்டு போயே ஆகணும். அதுக்கு நம்ம படிக்கணும். நம்ம டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அவன் அதை பார்ப்பான், அவன் ஆடமாட்டான், அவன் வேற உலகத்துக்கு போவான். உங்களுக்கு பெரிய விஷயம் சொல்லியிருக்கீங்க, ஆனால் ரொம்ப சிங்கிளாக சொல்லியிருக்கீங்க.